ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் காண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹரிஷ் கல்யாண் அவரோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற படமான டீசல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி சார் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, நம்மளோட வெற்றிமாறன் சார் வந்து ஆரம்பத்தில் ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. ஓஹோ, இது வந்து வடச்சென்னை தானா அப்படின்ற மாதிரி யூகிக்க முடியுது. பட் ஆனால் படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இது வடச்சென்னை இல்லைப்பா, இது ஒரு எண்ணூர் திருவற்றிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மாஃபியா இந்த மாதிரி வந்து இந்த குரூட் ஆயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்லேருந்து எடுத்து விற்கிறவங்க, அதை பற்றி ஒரு கதை வருது. இன்னொரு கதை வந்து பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் அவங்களோட கரையோர வாழ்கிற பிரச்சனையை பற்றி பேசுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான தண்ணீர் பிரச்சனை பேசுது, ஹார்பர் பிரச்சனை பற்றி பேசுது. படத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் பேசுது. அதே மாதிரி வந்தீங்கன்னா படத்தோட கதாநாயகி பார்த்தீங்கன்னா அதுல்யா ரவி, அவங்களுக்கு வந்து ஒரு கனவு ஒரு பிரச்சனை வருது. அந்த கனவு கண்ணி வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இது மாதிரி பல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து என்ன மாதிரி தீர்வு எடுக்கிறாரு, இது வந்து தான் மட்டும் சாதிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, இல்லை வந்து மக்கள் சக்தி மூலமா வெற்றி பெற முடியுமா அப்படின்றது வந்து ஒரு மாபெரிய இமாலய கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த படம்லாம் இல்லைங்க, இது வந்து என்னைக்கோ எடுத்து இன்னைக்கு வந்து அந்த படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மணிரத்னம் சாரோட நாயகன் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பர் பிரச்சனை, நம்ம அன்னியிலேருந்து அந்த ஆர்பர் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இது மாதிரி பல மக்கள் பிரச்சனையை வந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் எப்படி அதுக்கு தீர்வு வராது? ஏன்னா மக்களாக தேர்ந்தெடுத்து போராடி அவங்களுக்கான ஒரு தீர்வு வந்தால் தான் ஒரு தீர்வை தவிர, சினிமாவில் வந்து எப்படி இவங்க தீர்வு காண்றாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. படம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்காக தான் வந்து நம்ம இந்த படத்துக்கே போனோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லப்பர் பந்து அதோட வெற்றி தான் இந்த படத்துக்கு கொண்டு போனது. தனிப்பட்ட முறையில் வந்து ஹரிஷ் கல்யாண் சாரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், நம்ம சென்னை அசோக் நகரில் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ரசிகர் மன்றோட நிர்வாகிகளோடு சேர்ந்து 20 பசங்களுக்கு வந்து 10,000 சொல்லி 2 லட்ச ரூபாய் அவர் வந்து கொடுத்தாரு. அவர் பண்ணுற உதவிகளை வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரியவர் தான். பட் இந்த படம்ல வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து படத்தில் மட்டும் கலப்படம் இல்லைங்க, படமே வந்து பல கலப்படமாகவே இருக்குது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸே இல்லை. நம்ம பார்த்த கதையாகவே ஞாபகம் வருது. வடச்சென்னை வெற்றிமாறன் சார் ஆரம்பித்து வச்சாலே என்னமோ படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திகில் திகிலாக காமிக்கிறாங்க. இது எல்லாமே தான் நம்ம தான் பார்த்து சோர்ந்து போயிட்டு டயர்டாக தானே உட்காந்துருக்குது. இப்போ மறுபடியும் நமக்கு புதுசாக போகும்போது என்ன ஆகும், புது ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, புது டெக்னீஷியன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ஏன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அவங்க டெக்னிக்கலாக வந்து படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுக்கறதுனால தான் படம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரசனையாக இருக்கே தவிர, பட் ஆனால் ஒரு ரசிக்கிறதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படத்தில் வந்து சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பான காட்சிகள்லாம் பார்க்க நல்லா தான் இருந்தாலும், பட் எல்லாமே நம்ம பார்த்த காட்சி தான். தீபாவளிக்கு வந்து வீட்லேயே வந்து நம்ம பட்டாசு வெடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 ஈவினிங் வந்து ஒரு டைம் டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்பில் நீங்கள் போயிட்டு படத்தில் போய் உட்காந்து பார்க்குறோன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக போய் டீசல் படத்தை பார்க்கலாம், பார்த்தா. பட் ஆனால் நம்ம போகிறவங்களுக்கு இந்த டீசல் படம் வந்து மைலேஜ் கொடுக்குதான்னு கேட்டால் அது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆஸ் எ ரசிகர்களாக நம்ம வந்து எல்லா படத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இந்த படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுற ஒரே காரணம் என்னன்னா ஹரிஷ் கல்யாணுக்காக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, சார் இன்னொரு நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடிகன்னு சொல்லி அவருக்கு கிளாப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் காண்பாலா. வணக்கத்துக்கு முன்னாடி சடனாக இன்னொரு தாட்ஸ் உள்ளே வருது. படத்துல வந்து டைரக்டரோட திறமையை வந்து எதில் காமிச்சிருக்காருன்னா, எப்படி தாங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட் படத்துல பிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம அப்படியே பாப்பன் கீழே கொட்டிடுச்சுன்னு நிமிந்து பார்க்கும்போது நாசர் சார் வர்றாரு. யார் அதை கை தட்டினா அப்படின்னு திருப்பி பார்த்தா புது புது ஆர்டிஸ்ட் படத்துல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேது. படம் வந்து பாத்தீங்கன்னா போய் பாருங்களேன், படம் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பட் மனசுல பதிஞ்சா கேட்டுச்சுன்னா டவுட் தான். மீண்டும் ஒரு நல்ல வீடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் காண்பாலா.